குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில வருடம் 2024 மார்ச் மாதம் 26ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 13ஆம் நாள். இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6 மணி 18 நிமிடத்திற்கு. இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு போய் அங்கே ஒரு அகல் விளக்கு வைத்துட்டு வந்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினம் உங்களை ஒன்றும் செய்யாது. 26/3/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் கூறிக்கொள்கிறேன். 26/3/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். சவாலான பணிகள் எல்லாமே இன்றைக்கி திறமையாக செய்து முடித்துடுவீங்க. அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். அலுவலகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. புதிய புதிய வாடிக்கையாளர்கள் என்று அறிமுகமாவாங்க. உங்களுடைய சகோதர சகோதரி வழியே உங்களுக்கு ஆதாயமும் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய நாள். அவர்கள் மூலம் உங்களுக்கு இன்றைக்கு உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். பயணங்கள், புதிய புதிய வெளிநாடு செல்வது, அதே போல் வெளியூர் பயணம் செய்வது, இது எல்லாமே உங்களுக்கு இன்று ஆதரவாக இருக்கும். அனுபவங்கள் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே கண்டிப்பாக நடைபெறக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 லாபங்கள் கிடைக்கும். அதே போல் போட்டியாளர்கள் இன்று குறைவாங்க. நீண்ட நாள் குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றுவீங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான யோகம் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. ஆடை ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக இன்றைக்கி நடைபெறும். நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அவர்கள் மூலம் உங்களுக்கு பல்வேறு வகையான மகிழ்ச்சியான ஒரு மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. சமூக பணிகள் இருப்பவங்களுக்கு கண்டிப்பாக செல்வாக்கு சொல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே பிரிவினை இருந்தாக்க கண்டிப்பாக ஒன்று சேருவீங்க. ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தாய் தந்தையர் வழி உறவினர்கள், தாய் தந்தையர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பூர்வ சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தாக்க அந்த பிரச்சனைகள் நீங்கும். பூர்வீக சொத்துக்கள் நல்ல விலைக்கு கண்டிப்பாக விற்கும். கணவன் மனைவிக்கிடையே கண்டிப்பாக கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால 2 பேரும் மனம் விட்டு பேசக்கூடியது ஒரு நல்ல நாள். நீங்கள் எதிர்பாராத சில உதவிகள், எதிர்பாராத தன வரவுகள் இன்றைக்கி சேரும். அலுவலகத்தில் உங்கள் திறமையை கண்டிப்பாக வெளிப்படுத்துவீங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான யோகம். அதே போல் வண்டி வாகனங்களில் போகும்போது தயவுசெய்து பொறுமையாக போவது மிகவும் நல்லது. இன்றைய நாளை முடிச்ச போய் எதிர்பாராத செலவுகள் எல்லாம் வரும். கட்டுக்குள் வைத்துக்கொள்வோம். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய நாள்.
வெளியூர் வெளிநாடு பயணம் உங்களுக்கு ஒரு அலைச்சலை தரும். அதே போல் ஒரு அனுபவத்தை தரக்கூடிய நாளாக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியர்களை கொஞ்சம் அனுசரித்து போங்க. உங்களுடைய வேலைகளை பதற்றமில்லாமல் செய்வது மிகவும் நல்லது. கணவன் மனைவிக்கிடையே கண்டிப்பாக ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்டகால பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவுக்கு வரும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அதே போல் எல்லா தடைகளும் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சி எல்லாமே இன்றைக்கி ஏற்படும். உலகெங்கும் வாழும் சிம்மராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. குழந்தைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சியான செய்திகள், வெளிநாடு வெளியூரிலிருந்து ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் வரக்கூடிய ஒரு நல்ல நாள். உத்தியோகத்தில் உங்களுக்கு புதிய புதிய பொறுப்புகள் கிடைக்கும். திறமையை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். தயவுசெய்து அதை பயன்படுத்திக்கங்க. இதனால் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதே போல் நண்பர்கள் வழியில் தயவுசெய்து விட்டு கொடுத்து போயிருங்க. இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். உங்களோட சமுதாய பணியில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய கருத்துக்களுக்கும் உங்களுடைய செயல்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் இருப்பவங்களுக்கு பாராட்டுகள், மகிழ்ச்சிகள், செல்வாக்கு இதெல்லாமே இன்றைக்கி அதிகரிக்கும். உங்களுடைய அண்டை வீட்டார்கள், அதே போல் உங்களுடைய நண்பர்கள், இவர்கள் எல்லாமே கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு திருப்பமாக இருக்கும். லாபம் நிறைந்த ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள்னு இன்றைக்கி சொல்லலாம். உலகெங்கும் வாழும் கன்னிராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பலம் என்ன, பலவீனங்கள் என்ன என்பதை நீங்கள் கண்டிப்பாக அறிஞ்சிக்குவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்க தயவுசெய்து பொறுமையாக இருக்கணும். மேலதிகாரிகளிடம் தயவுசெய்து அடங்கி போவது மிகவும் நல்லது. அதே போல் முதலாளிகள் வேலையாட்களிடம் கொஞ்சம் கனிவாக இருக்கணும். இல்லைன்னா அவங்கள எதிர்த்து பேசக்கூடிய நிலை வரும். அதே போல் நண்பர்களிடத்தில் விட்டு கொடுத்து பேசணும். அடுத்தவர்கள் பற்றிய கருத்தை நீங்கள் பதிவிடாதீங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பது மிகவும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சிறப்பு. திடீர்னு எந்தெந்த முடிவும் எடுத்துடாதீங்க. அடுத்தவருடைய ஆலோசனை கேட்டு முடிவு எடுப்பது மிகவும் நல்லது. எதையுமே ஒன்றுக்கு 2 முறை யோசிங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்பு இருந்தாலுமே சற்று நிதானமாக முடிவு எடுப்பது மிகவும் நல்லது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றிகள் கொஞ்சம் கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. எதுலேயுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தரும். பணி நிமித்தமாக நீங்கள் எடுக்கின்ற எல்லா முடிவுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்குண்டான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே நீண்ட நாளாக கருத்து வேறுபாடு இருந்தால் அந்த கருத்து வேறுபாடு நீங்கி ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதும் யோசித்து செய்யுங்க. முக்கியமான விலையுயர்ந்த பொருட்களை கையாளும்போது கொஞ்சம் கவனம் தேவை. விலையுயர்ந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு போகும்போதும் கொஞ்சம் கவனம் தேவை. கடன் பிரச்சனைகள் ஒரு எல்லைக்குள் வரும். உங்களுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி கொள்வதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை தான் அந்த பிரச்சனை தீரும். அரசு தொடர்பான காரியங்கள் வெற்றி கிடைக்கும். ஏதாவது கோர்ட்டு கேஸ் வழக்குனாக்கா அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. உற்றார் உறவினர்களில் தயவுசெய்து அனுசரித்து போங்க. தாய் தந்தையரிடம் அனுசரித்து போங்க. கணவன் மனைவிக்கு ஒற்றுமை வேணும்னா மனமிட்டு பேசுவது மிகவும் நல்லது. நீண்ட காலமாக திருமணம் வர அமையலாம், கண்டிப்பாக திருமணம் வர அமையும். பேச்சுவார்த்தைகள் சுமூகமாகவும் முடியும். அதே சமயத்தில் வண்டி வாகனங்கள் போகும்போது தயவுசெய்து ஜாக்கிரதையாக போங்க. புதிய வண்டிகள் வாங்குவதற்குண்டான யோகம் இருக்குது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியோட ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் 1-2 மடங்கு லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்பு. அதுக்காக நீங்கள் முதலீடுகள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிக முதலீடுகள் உங்களுக்கு கிடைக்கும். உதவிகள் கிடைக்கும். நிர்வாகத்திறமை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடைவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. அதே போல் குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றுவீங்க. ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் 1-2 மடங்கான லாபங்கள் இன்று கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளி வட்டார தொடர்பு அதிகரிக்கும். பேச்சுவார்த்தை நீண்ட காலமாக திருமண வரன் அமையலாம், திருமண வரன் அமையும். குலதெய்வ பிரார்த்தனைகள், வெளிநாடு பயணம், வெளியூர் பயணம் இதெல்லாமே இன்றைக்கி அதிகரிக்கும். சமுதாய பணிகளில் இருப்பவர்களும் உங்களுக்கு ஒரு மாற்றமான சூழ்நிலை ஏற்படும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு.
அதனால் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் ஈஸியாக சமாளிச்சிருவீங்க. அதே சமயத்தில் வாடிக்கையாளர் எண்ணிக்கை உங்களுக்கு உயரும். லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்பராசினியர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிக பொறுமையாக இருக்கணும். அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து போகணும். யார்கிட்டையும் வாய் வார்த்தை வச்சக்கூடாது, சண்டைகள் போடக்கூடாது. ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட தயவுசெய்து புறம் கொள்ளாதீர்கள். வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் பேருந்துகள் ஏறும்போது இறங்கும்போது ஜாக்கிரதையாக இருப்பது மிகவும் நல்லது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். வாக்குறுதி யாருக்கும் கொடுக்காதீங்க. கடன் யாருக்கும் கொடுக்கல் வாங்கல் வைத்துக்கொள்ளாதீங்க. ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அமைதியை அடக்கி வாசிப்பது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தால் நட்டங்கள் ஏற்படாது. வாடிக்கையாளர்கள் மன திருப்தி அடையும்படி நீங்கள் நடந்து கொள்வது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை இருந்தாக்கா அது குறைந்து ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம், அண்டை மாநில பயணம் இதெல்லாமே உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கற்றுத்தரும். ஒரு மாற்றமான ஒரு நிகழ்வு நடைபெறக்குண்டான வாய்ப்பு இந்த இருக்கிறது. அதே போல் ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. புதியதாக சொத்துக்கள் வாங்குவது, இடங்கள் வாங்குவது இது குறித்த பல பேரோட ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் வாங்கணும். இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீண்ட கால குலதெய்வ பிரார்த்தனையில் கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலுமே உங்களுக்கு ஒரு மாற்றம் தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. இந்த நாளை பயன்படுத்திங்க. புதிய புதிய நண்பர்கள் அறிமுகமாக வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து செய்யுங்க. ஜோதிடம் பார்க்கிறோம், சோழி பிரசன்னம் சிறந்த முறையில் பார்த்து சொல்கிறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்வோம். இந்த நாள் அனைவருக்கும் ஒரு இனிய நாளாக, ஒரு மன மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்க எல்லாம் உள்ள பகவானே மனதுருக வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களிடத்தில் சொல்லுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெயகுரு ராயா.